Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. அரசியல் புரிதலோடு இருக்கிற நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மீடியாவை சந்திச்சு பத்திரிகையாளர்கள் மத்தியில தான் நான் இதெல்லாம் செய்ய போறேன் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிச்சிருக்கணும். ட்விட்டர்ல மட்டுமே சமூக வலைதள அரசியல் நடத்தினா மட்டுமே இங்க ஜெயிச்சிட முடியும். ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கல நீங்க? அப்ப பயமா மீடியாவை சந்திக்கிறதுக்கு? என்ன காரணம்? மீடியா சந்தித்தால் மீடியா எழுப்புகிற கேள்விகளுக்கு பதில் உங்ககிட்ட இல்லையா? விஜய் அப்படின்ற ஒரு மனிதருக்கு இருக்கிற அந்த ரசிகர்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஓட்டா மாறிடும் எவனாவது உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருந்தான்னா அதுதான் முட்டாள்தனத்துடைய உச்சம். யாருக்கோ மறைமுகமாக இதை உணர்த்துறதுக்கு வைக்கிறாரு. யாருக்கோ அப்படின்ற கேள்வியில நீங்க யாரை வேணா பொருத்தி போட்டுக்கலாம். நான் என் பார்வையில நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற பாஜகவுக்கு இவர் ஒரு விஷயத்தை சூசகமா பதில் சொல்லியிருக்காரு. செவாலியே சிவாஜின்னு அவரை கொண்டாடுச்சு தமிழ் திரையுலகம். உலகமே அவரை பயங்கரமா வியந்து பாராட்டு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு அரசியலை ஜெயிக்க முடியல. திமுக அதிமுக இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு ஒரு கரெக்டா குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருக்கு. இந்த சதவீத வாக்குகள் மாறவே மாறாது. 3 பக்க அறிக்கை அதுல சொல்லி இருக்கிற விஷயம் ஒரு அணுகுமுறையா இல்லாம அவசரத்துல உள்ள வந்த மாதிரி, ஐயோ என்னை விட்டுருங்க, நானா தான் இருக்கேன், நான் பாருங்க இப்படிதான் இருக்கேன், என்னெல்லாம் உங்க வழிக்கு கொண்டு வர முடியாது, இனி என்னை மிரட்ட முடியாது அப்படின்னு யாருக்கோ உணர்த்துறாரு. அந்த இடத்த இவர் பிடிச்சிட்டாரா அவர் பிடிச்சிட்டாரு இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்கே வந்துட்டார் அந்த இடத்துக்கு, இல்ல தனுஷ் வந்துட்டார் அந்த இடத்துக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்கவுங்க மாநில போயிட்டு இருக்காங்க. கொள்கை கோட்பாடே இல்லாம எங்க அண்ணன் சீமானே 10 வருஷமா இருந்துட்டு இருக்காருங்க. அவர் என்ன சொல்லி உள்ள வந்தார்? அவர் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கோடாங்கி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன். ஓகே சார். தமிழக வெற்றி கழகம் ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள். ஸோ இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது ரொம்ப நாளாக இன்னைக்கு புலி வருது கதை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நாளைக்கு வரும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எப்படியும் வந்துருவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சமீப காலமாக ரொம்ப வேகமாக இருந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க ஒரு 15 நாளில் நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல செய்தி வரும் அப்படின்னு. நம்ம கூட நிறைய இடங்களில் பேசியிருந்தோம் சம்மந்தமாக. ஆனால் என்ன பேரில் வருவார் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு ஜோசியம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தமிழக வெற்றி கழகம்னு இந்த விஜய் விக்ட்ரியில் இருக்க மாரி அதை தூக்கிட்டு வெற்றி அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ நான் வருவேன் அப்படின்னு சொல்லாமல் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் என்னென்னா ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் வந்திருக்காரு. இன்னும் எனக்கு 2 வருஷம் டைம் இருக்குது முழுமையான அரசியல்வாதியாக மாறுறதுக்கு. இப்போ வரைக்கும் நான் சினிமாக்காரனாக தான் இருக்கேன், ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு கமிட்மெண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வருவேன். 26 தேர்தல் தான் எனக்கு, இப்போ 24 தேர்தலில் நான் இல்லை, நான் யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் என்னென்னா இந்த அறிவிப்பை நான் எப்படி எதிர்பார்த்தேன் அப்படின்னா, ப்ராப்பராக ஒரு அரசியல்வாதியாக வரணும் அப்படின்னு அரசியல் புரிதலோடு இருக்கிற நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முழுமையான அரசியல்வாதி பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா மீடியாவை சந்தித்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் தான் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிவிச்சிருக்கணும். நீங்கள் எடுத்த போக்கில் நீங்கள் ஒரு ட்விட்டர் அரசியல்வாதி, ட்விட்டரில் மட்டுமே சமூக வலைதள அரசியல் நடத்தினா மட்டுமே இங்கே ஜெயிச்சிட முடியாது. அந்த இடத்துல நீ மீடியாவை சந்திப்பதற்காக பயப்படுறீங்களா? இதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்குது சார், சந்திச்சு சொல்லுவாரா? இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் சந்திக்காமல் போங்க, அது வேற விஷயம் சார். இப்போவே ஏன் சந்திக்கலன்னு கேட்குறோம் நம்ம. நான் ஒரு மீடியா பர்சனாக கேள்வி எழுப்புறேன். ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கல நீங்கள்? அப்போ பயமா மீடியாவை சந்திக்கிறதுக்கு? என்ன காரணம்? மீடியா சந்தித்தால் மீடியா எழுப்புகிற கேள்விகளுக்கு பதில் உங்ககிட்ட இல்லையா? 2 வருஷம் கழிச்சு நீங்க கட்சியில முழு நேர அரசியலுக்கு வரப்போறன்றீங்க. இந்த தேர்தலுக்கு முன்பாக இப்போ ஒரு தேர்தல் வரப்போகுது. நமக்கு இந்த நாட்டை ஆளப்போகுது யாருன்னு தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் சார். இது நாடே எதிர்பார்க்கிற தேர்தல். ஏன்னா கடந்த 10 வருஷத்துல நாட்டு மக்கள்லாம் அவ்வளவு அட்ராசிட்டியை சந்திச்சிட்டாங்க. இந்த மாற்று சக்தியாக வரணும். நம்ம யாராவது நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிற, நாடு முழுக்க சொல்றேன் நான், எதிர்பார்க்கிற தேர்தலாக இந்த தேர்தல் நாடு முழுக்க கவனிக்கப்படுற தேர்தலாக இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் அப்படின்னு ஒன்று புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி அந்த அரசியல் கோணத்தை திருப்பி போட்டுறேன், நான் பெரட்டி போட்டுறேன், நான் மாற்றி போட்டுறேன்னு யார் வந்தாலும் இங்கே எடுபடாது. நீங்கள் புதுசாக ஒன்று கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக உள்ளே வரதா தான் எல்லாருடைய பார்வையிலும் இருக்கும். நான் அப்படி பார்க்கல. ஆனால் என்னென்னா, விஜய் அப்படின்ற ஒரு மனிதருக்கு இருக்கிற அந்த ரசிகர்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஓட்டா மாறிடும் எவனாவது உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துருந்தான்னா அதுதான் முட்டாள்தனத்துடைய உச்சம். கூட்டம் என்னைக்கும் ஓட்டா மாறாது. இந்த சிம்பிள் லாஜிக் அவருக்கு புரிய வச்சிட்டாலே போதும். அது எப்போ புரிய வச்சாங்களா புரிய வைக்கலையா நமக்கு தெரியல. இந்த அவசர அறிவிப்புக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன அழுத்தம் இருக்கு, யார் இந்த நெருக்கடி உங்களுக்கு கொடுத்தாங்க, யார் உங்களை கூட்டு தள்ளி விட்டது, அப்படிதான் பார்க்க தோணுது. இதுல என்ன பெரிய காமெடினா, இவர் இங்க 1 மணிக்கு அறிவிக்கிறார், அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போடுறாரு,
இந்த மாதிரி நான் வந்து தமிழக வெற்றி கழகம் டிவிகா அப்படின்னு சொல்லி டிவிகே அப்படின்னு அறிவிக்கிறார் இல்லையா, அந்த அறிவிக்கிற அதே நேரத்தில் அதே நிமிஷத்தில் டெல்லியில் இவருக்கு சார்பான ஆட்கள் வந்து தேர்தல் கமிஷன் அலுவலகத்துக்குள்ளே போகிறாங்க. புசி ஆனந்த் உட்பட முக்கியமான ஒரு 2-3 வக்கீலோடு அங்கே போகிறாங்க. இங்கே இவர் அறிவிக்கிறாரு, பத்திரிகையாளரை சந்திக்கல, ட்விட்டரில் அறிவிக்கிறாரு. ஆனால் டெல்லியில் போய் அவங்க வந்து அந்த தேர்தல் கமிஷன்ட்ட மனு கொடுக்க போகிறாங்க, நாங்கள் கட்சி எங்களுக்கு பதிவு பண்ணி கொடுங்கன்ட்டு. அடிப்படையில் நீங்கள் டெல்லிக்கு போய் இந்த அப்ளிகேஷனை கொடுத்தா தான் உங்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு அவசியமே இல்லை. தேர்தலில் வைரஸ்க்கு அப்புறமா வைரஸ் காலகட்டத்திலே தேர்தல் கமிஷன் பல விதிமுறைகளை மாற்றிட்டாங்க. இங்கே உட்காந்துட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் டெல்லிக்கு அழைத்தால் போகலாம். அதுவே டெல்லிக்கு நாங்கள் வந்திருக்கோன்ற ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க. இது எதுக்குன்னு தெரியல. ஆன்லைனில் வந்து சரி, அங்கேயாவது அவங்க வந்து மீடியாவை பார்த்து ஒரு பெரிய லெவலில் பேசுனாங்களான்னா அங்கே மீடியாவை சந்திச்சார், சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிட்டு புசி ஆனந்த் போயிட்டார். மக்களை சந்திப்பதற்கே பயப்படுகிற விஜய் எப்படி மீடியாவை சந்திக்கிறதுக்கே பயப்படுற விஜய் மக்களை எப்படி சந்திக்க வருவார்னு ஒரு கேள்வி வரும்ல. ஒரு மீடியா பர்சனாக நான் கேட்குறேன், மீடியாவை சந்தித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது விஜய்? இந்த கேள்விக்கு விடையே இல்லை சார். பல வருஷம் ஆயிடுச்சு அவர் சந்திச்சு. ஃபோட்டோ எடுத்துக்கிறதுனால மட்டுமே நீங்கள் வந்து பார்த்துட முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் இருக்கும், அப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் மீடியாக்களோட சேர்ந்துக்கிட்டு. மற்றபடி அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பத்திரிகையாளர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவர் வந்து தன்னிலை விளக்கமோ இல்லைனா அவங்க கேட்குற கேள்விக்கான சரியான புரிதலோடு பதிலோ பண்ணதே கிடையாது. அப்போ நீங்கள் மீடியாவை சந்திப்பதற்கே பயப்படுற நீங்கள் மக்களை வந்து நீங்கள் வந்து பொது வழியில் சந்தித்து ஊர் ஊராக மீட்டிங் போட்டு வெறும் நீங்கள் பனையூர் பங்களாவில் 4 பேருக்கு மத்தியில் பேசிட்டா அது பேச்சு கிடையாது. அது அரசியலாக பார்க்கப்படாது. தமிழ்நாட்டு அரசியல் களம் வேற. இங்கே களத்தில் இறங்கி ஆடணும். இந்த டைலாக் சொல்லுவாங்க பாருங்க, எல்லாரும் ஆடுறாங்க, ஆட்டக்காரன் ஒருத்தன் தான் அப்படின்னு. இவர் வசனம் ஒன்றா பேசலாம். ஆட்டத்தில் வந்து எத்தனை பேர் ஒன்றா ஆடலாம், ஆனால் ஆட்ட நாயகன் ஒருத்தன் தான், அவனை தான் வந்து எல்லாரும் பார்ப்பாங்கன்னு. நீங்கள் இறங்கி வாங்க, வெளியில் வாங்க, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேருந்து வெளியில் வாங்க. இந்த அரசியல் களத்துக்குள்ளே வந்து நீங்கள் இறங்கி மக்களோட மக்களாக நின்று அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஆரம்பிங்க. எதிர்கேள்விகளை எதிர்த்து பதில் சொல்வதற்கு சரியான புரிதலோடு நீங்கள் முதல்ல வாங்க. மீடியா கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது அவங்களை தயார்படுத்திங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கிட்டா தான் நீங்கள் அரசியல்வாதியாக முழுமையான அரசியல்வாதியாக மாற முடியும். சரி, இப்போ அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ இன்றைக்கே நம்ம எல்லாத்தையும் அவர் வந்துட்டாரான்னு கேட்க முடியாது. வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ணுறாருன்னு. ஓகே, இப்போ 2026 எலெக்ஷன் தான் போட்டிட்டு போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த அறிவிப்பு கொடுக்க என்ன அவசரம் சார்? அதுதான் எல்லாருக்கும் பெரிய கேள்வியாக இருக்குங்க. நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, இது ஒரு பெரிய அழுத்தத்தின் அடிப்படையில் அவர் வந்து யாருக்கோ மறைமுகமாக இதை வந்து உணர்த்துறதுக்கு வைக்கிறாரு. யாருக்கோ அப்படின்ற கேள்வியில் நீங்கள் யாரை வேணால் பொருத்தி போட்டுக்கலாம். நான் என் பார்வையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற பாஜகவுக்கு இவர் ஒரு விஷயத்தை சூசகமாக பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் தெளிவாக சொல்கிறாரு, ஊழலுக்கு எதிரான ஒரு மனநிலை, சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனநிலை. அப்ப திருவள்ளுவருடைய கோட்டை வந்து அதுல சொல்றார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு விஷயத்த சொல்றாரு இல்லையா. இது சொன்னாலே என்ன அர்த்தம்? பிறப்பால் எல்லாரும் நம்ம சமம். பிறப்பால் எல்லாரும் சமம்னா இங்க அடிப்படையிலேயே வந்து சனாதனத்துக்கு எதிரான மனிதரா மாறிடுறாரு. அப்ப சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவங்களோட ஒரு கூட்டணி வைக்க முடியாது. கொள்கை முரண்பாடா தான் இருக்கு. அப்ப அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா யாருக்கு ஒரு பதில் சொல்ல வரார் அவசரமா? அதுல தெளிவா என்ன சொல்றாருன்னா, இதையும் சொல்லிட்டு 24 தேர்தலில் நான் யாருக்கும் எந்த பதிலும் இல்லை, நான் யாருக்கும் ஆதரவாக இல்லை, என்னுடைய இலக்கு 26 அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் பார்க்குறேன் அப்படி, மற்றவங்க பார்வை எனக்கு தெரியாது. அவர் தாராளமாக வரலாம், அரசியலுக்கு வரலாம், என்ன வேணா பண்ணலாம். யாரோ வராங்க சார் அரசியலுக்குள்ள. நீங்கள் உங்களுடைய பாணியில் வரீங்க, மக்கள் ஏற்றுக்கிறாங்களான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், அவசரப்பட வேணாம் சார். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாருன்னா இது கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தை நல்லா உற்று கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும். இங்கே தமிழ்நாடு அரசியல் கள நிலவரம் கடந்த 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஒன்று திமுகவாக இருக்கும், இல்லை அதிமுக இருக்கும். மாறி மாறி இவங்களுடைய ஆட்சி தான், இவங்க தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி ஆட்சி கூட கிடையாது, இவங்க தலைமையில ஆட்சி நடக்கும். கூட்டணியில் இருப்பாங்க கட்சிகள்லாம். இது கடந்த 60 ஆண்டு கால காங்கிரஸ். நீங்கள் வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி காங்கிரஸ், காமராஜருக்கு பிறகு காங்கிரஸால் எந்திரிக்கவே முடியலைங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு திராவிட கட்சியோட அவங்க வந்து டிராவல் மேலே முதுகில் சவாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் தேசிய கட்சியோட நிலையா இருக்கு. காங்கிரஸுக்கும் அதான் நிலைமை, பாஜகவுக்கும் அதான் நிலைமை. மாற்று சக்தியாக 3வது அணின்னு ஒன்று அமைச்சா கூட அது தேர்றதே கிடையாது. 3வது அணியாக அமைக்கப்பட்ட ஒரு அணியில முதலமைச்சர் வேட்பாளராக எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் தான் வந்தார், விஜயகாந்த். அவர் நிலைமை என்ன ஆச்சு? 3வது அணிக்கு அப்புறம் அவர் எந்திரிக்கவே முடியல.
அப்புறம் இப்போ வந்து அவருடைய உண்மையிலே அவர் இல்லாமல் மறைஞ்சு போயிட்டார். ஆனால் மிக நேர்மையான மனிதர். எனக்கெல்லாம் பழகியிருக்கேன் பல வருஷம் அவர்கிட்ட. ஸோ நல்ல நேர்மையான மனிதர். மனசில் பட்டதை அப்படியே பட்டுன்னு உடைச்சிருவார். இதனால தான் பல நேரங்களில் அவரை கோமாளியாக காமிச்சிட்டாங்க. உண்மைகளை உடைச்சிட்டார்ல, உண்மையை சொன்னாலே கோமாளியாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அதுக்காக சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. இப்படி இவர் தனியாக நிற்கிறேன், நான் கூட்டணி இல்லைன்னு வந்தால் இவர் என்ன செய்வார்னா, எங்கள் அண்ணன் சீமானு செய்கிற வேலையை தான் இவர் செய்வார். எங்கள் அண்ணன் சீமானுக்கு என்ன வரவேற்பு இருக்கோ அதான் இவருக்கு கிடைக்கும். ரைட்? கூட்டணி வைத்தால் யார் கூட வைக்கிறார்ன்றது முக்கியம். ஏன்னா இந்த அறிக்கையில் 3 பக்க அறிக்கையில் ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிற விஷயம் 26 என்னுடைய இலக்கு, இந்த மக்களுக்கு நன்றி கடனுக்காக நான் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னா தலைமை நானாக தான் இருப்பேன், என்னை சுற்றி ஒரு கூட்டணி உருவானா ஓகேன்ற மாதிரி தான் இந்த அறிக்கையின் சாராம்சத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இங்கே திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் தான் கடுமையான ஒரு போட்டியாக போயிட்டு இருக்கு. திமுகவா அதிமுகவான்னு. இப்போ திமுக கலைஞருக்கு அப்புறம் திமுக இருக்காது, கட்டம் சரியில்லை முதல்வருக்கு அப்படின்னே சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் உடைச்சிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக உட்காந்து 2.5 வருஷத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஆட்சி. அங்கே திமுக ஸ்ட்ராங்காக உடையாமல் அப்படியே இருக்கு. அதை உடைப்பதற்கு பல விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். பின்வாசல் வழியா புறவாசல் வழியா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்க மீது பயங்கரமாக சேற்றை வாரி இறச்சிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் தனி. அதிமுக அப்படி இல்லை. ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின்னாடி அதிமுக செதறுண்டு போச்சு. என் மறைவுக்கு பின்னாடி இந்த கழகம் 100 ஆண்டுகளுக்கு வாழும்னு சொன்னாங்க ஜெயலலிதா. அப்படி அவங்க அசம்பிளியில் சொல்லும்போது நான் செய்தியாளர் அசம்பிளியில் இருந்தேன். இன்றைக்கி அவங்க பேசுனது நம்ம காதில் கேட்குற மாதிரியே இருக்குது. என்னன்னா அப்படி போல்டாக பேசின அந்த அம்மையாருடைய அந்த எண்ணம் நிறைவேறுமானே டவுட்டாக இருக்குது. இப்போவே அந்த அதிமுகன்றது 4 பங்காக பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் டிடிவி தனியாக போயிட்டார், ஒரு பக்கம் ஓபிஎஸ் தனியாக இருக்கார், எடப்பாடி எப்படியோ இருந்தார், இப்போ அவர் தான் நான் தான் பொதுச் செயலாளர்னு வந்திருக்காரு. இன்னும் அவங்க வந்து அவர் பொதுச் செயலாளர் ஆயிட்டாலும் அவர் உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளும். சசிகலா அம்மையார் தனியாக ஒரு பக்கம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்றாங்க. இவங்க எல்லாரும் ஒரே கரவேட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவை பயன்படுத்தக்கூடாதுன்னா கூட அவங்க எல்லாம் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதனால சிதறுண்டு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டோபஸினுடைய கரத்துக்குள்ளே மாட்டின மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த பழைய அந்த வீரியத்தை அது இழந்துக்கிட்டே இருக்கு, பலத்தை இழந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த கட்சியை ஒண்ணுமில்லாம சிதறடிச்சிட்டா ஒரு வெற்றிடம் ஏற்படும் இல்ல. இதை பிடிப்பது யார், இந்த இடத்தை பிடிப்பது யார் அப்படின்ற ஒரு போட்டிக்குள்ள இவர் வருவாரான ஒரு கேள்வி எழும்பும். ஆனால் மக்கள் என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படின்றதுதான் முக்கியம். ஏன்னா நடிகர்களா இருக்கிற எல்லாரும் நாற்காலிக்கு ஆசைப்படுவாங்க, முதல்வராக வந்து உட்காரணும்னு. ஆனா அது வந்து எல்லாருக்கும் தர்றதில்லை. அப்படின்னு பார்க்க போனா என்னோட நெருங்கிய நண்பர், நல்ல மனிதர், நல்லா பழகுவதற்கு இனிமையானவர் சரத்குமார் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் பேசினார். பயங்கர வைரல் ஆச்சு அந்த வீடியோ கூட. நான் போய் எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை பார்க்க போனேன். என்னை பார்த்த உடனே எங்கள் மாமியார் கேட்ட கேள்வி, எப்பா நீ எப்போ முதல்வராக போகிற, உன்னை எப்படி முதலமைச்சராக நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் கேட்டாங்க. அதனால் வர 26 தேர்தலில் நீங்கள்லாம் என்னை வந்து ஓட்டு போட்டு முதலமைச்சராக்குங்க அப்படின்னு சொல்லி சிரிக்காமல் அவர் சொன்னார். ஆனால் அதை கேட்குற எல்லாரும் சிரிச்சாங்க. எல்லா அரசியல்வாதிகளாக இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் தான் முதல்வராகணும்ன்றது ஆசை இருக்கு. இங்க ஒரு படம் ஹிட் ஆயிட்டாலே அவனுடைய அடுத்த இலக்கு வந்து செஞ்சார் கோட்டை தான். சில பேர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் நம்ம எந்த ரெட் ஃபோர்ட் எல்லாம் போட்டுடுறாங்க போஸ்டர்ல, பிரதமர் நாற்காலிக்கே போயிடுறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய விருப்பம், நம்ம குறையெல்லாம் யாரும் குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போ விஜய் வந்து ரொம்ப காலமாக சொல்லிட்டு அவரோட பிராட்டப்பே வந்து அரசியல் இலக்கு தான். எஸ்ஏசி அவர்களை உருவாக்கும் போதே, ஒரு நடிகனா அவரை உருவாக்கும் போதே அடுத்த இலக்கு அரசியல் தான். தன் மகன் வந்து உயர்ந்த இடத்துல உட்காரணும்னு சொன்னா பேஸ் போட்டு வச்சார். அப்படி பேஸ் போட்டு உன்னை உருவாக்கி கொடுத்த எஸ்ஏசி இப்போ வெளியே விலகி நிற்கிறார். அவர் உருவாக்குற டீமே இப்போ உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் அவருடைய கொள்கை தான் நீங்கள் வந்து அவருடைய கனவை தான் நீங்கள் நினைவேக்கிறேன்னு வரீங்க நீங்கள். ஸோ அது என்ன பண்ண போறாருன்னு கொள்கை கோட்பாடு தெரியல நமக்கு. தலைப்பு பேர் மட்டும் தான் வந்திருக்கு. அதுவும் வந்து ஒரு ட்விட்டரில் அறிவிச்சுட்டு மீடியாவை சந்திக்காமல் அவர் வந்து பதுங்கி இருக்காரு, ஒளிஞ்சிருக்காரு. அப்படி தான் பார்க்க தோணுது நமக்கு. நமக்கு விஜய்க்கு ஒரு வாய்க்கா தகராறு இல்லைங்க. நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிற வரீங்களா, வாங்க வெல்கம் பண்ணுறோம். மீடியா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை மீடியா முன்னாடியாவது சொல்லியிருக்கணும்ல. கமலஹாசனே ட்விட்டர் அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கமலஹாசனே வந்து மீடியாவை சந்தித்து மீடியா முன்னாடி தான் தன் கட்சி விஷயங்களை பேசினார். அது எலைட் கட்சி இப்போ நடத்திட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். கார்பரேட் ஆட்கள் தான் கூட இருக்காங்க. சாமானிய ஆட்களோ கிரவுண்ட் லெவலில் இருக்கணும் அவருக்கு தெரியாது யாரையுமே. அவர் ஒரு தனக்குன்னு ஒரு விஷயத்தை வச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. பட் நான் வந்து மாற்று சக்தியாக வரப்போகிறேன்னு சொல்லக்கூடிய விஜய் நிலைமை அப்படி இல்லை. அப்போ மாற்று சக்தியாக வரணும்னு நீங்கள் எவ்வளோ தூரம் கவனமாக இருக்கணும், எவ்வளோ அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பக்குவத்தோட ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகிருக்கணும். எத்தனை போகிற போக்கில் பொதுவாக ட்விட்டரில் நீங்கள் உங்கள் கட்சி அறிவிச்சிட்டிங்கன்னா அது மக்கள் உடனே உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சரை உட்கார வச்சுருவாங்களா?
இப்படி கேள்வி வருமா வராதா? நான் எழுப்பல இந்த கேள்வியை, வருமா வராதா? இதுதான் மக்களுடைய எண்ணம் சார். நீங்கள் ஒரு புயல் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க, மழை வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா திருநெல்வேலியில் போய் ஒரு பொருட்களை கொடுத்துட்டா உடனே நம்ம வந்து எல்லா நல்ல திட்டம் பண்ணிட்டோம் நம்மன்ற அர்த்தமாயிருமா சார்? மேபி இந்த படப்பிடிப்பு விஷயம்லாம் வர முடியாமல் இருந்திருக்குமா சார், ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல்? இந்த அவசரம் ஏன்? உங்கள் பாணியிலே வரேன் நான். நல்ல கேள்வி கேட்டீங்க, மகிழ்ச்சியான கேள்வி. படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கீங்க நீங்கள், வேணான்னு சொல்லல. இருந்துக்கலாமே சார். இருக்கலாம், நான் மேபியே இல்லை இருக்குன்னே வச்சுங்களேன். படப்பிடிப்பில் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க சார். இந்த அறிவிப்பு இன்னைக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி யார் உங்களை அழுத்தம் பண்ணது? அப்படி யார் நெருக்கடி கொடுத்தது? யார் மிரட்டினாங்க? யாருக்கு பயந்தீங்க? யாருடைய பயந்துக்கிட்டு நான் யாருக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்க? 2 வருஷம் கழிச்சு தானே வரப்போறீங்க. கிரவுண்ட் லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுங்க, கிரவுண்டில் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் வந்து அரசியலுக்குள்ளே வாங்க. முறையாக நீங்கள் வந்து ஒரு கட்சியை வந்து அறிவிக்கிறதுக்கு மீடியா முன்னாடி அறிவிங்க, இல்லை ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அறிவிங்க சார். இதே விஜயகாந்த் பாணியை பின்பற்றான்னு நான் பல இடங்களில் குறிப்பிட்டிருப்பேன் சார். இந்த விஜயகாந்த் தன்னுடைய கட்சி நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு அறிவிக்கிறதே ஒரு கள்ளக்குறிச்சியில் ஒரு திருமண வீட்டில் தான் அறிவிக்கிறார் சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருடைய மன்ற கொடிகள்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க பாமகவை சேர்ந்தவர்கள். அந்த திருமணம் யார் திருமணம் தெரியுமா? AR முருகதாஸோட திருமணம். கள்ளக்குறிச்சியில் நடக்கும்போது அந்த திருமணத்தை தான் அறிவிக்கிறார். நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. கட்சி பேரை எங்க அறிவிக்கிறாரு? மாநாட்டில் அறிவிக்கிறாரு. மாநாடு எங்க போட்டாரு? மதுரையில் போட்டார். மாநாட்டில் அறிவிக்கிறாரு. இப்படி தான் நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்க மீடியா கூட மீட் பண்ண வேணாங்க, மக்களை மீட் பண்ணிருங்க. மக்களை மீட் பண்ணி மக்கள் முன்னாடி சொல்லுங்க. அந்த மக்களுக்கு தான் நல்லது செய்வீங்க. நம்ம கேட்குற கேள்வியே தான். நீங்க மீடியா கூட மீட் பண்ண வேணாம் சார். நீங்க பிரதமர் மோடி மாதிரியே கூட இருங்க. 10 வருஷம் மீடியாவே மீட் பண்ணாம ஒரு ஆட்சி நடத்தி முடிச்சிருக்காருல்ல. இதோட முடிச்சுக்கிறாரா திருப்பி வரப்போறான்னு தெரியாது நமக்கு. சொல்றேன், 10 வருஷமா மீடியாவே மீட் பண்ணல. மோடி மீடியான்னு ஒன்று இருக்கு, அதை விட்டுருங்க. அந்த டாபிக் உள்ள நம்ம போக வேண்டாம், அது ஒரு பெரிய டாபிக் அது. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி காலத்துக்குள்ளேயாவது நீங்கள் இருங்க, மக்களை சந்திங்க. மன் கி பாத் மாதிரி நீங்கள் வேற ஏதாவது ஒன்று பேசுங்க. அவர் பேசுகிறாருல வார வாரம் ரேடியோவில் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டுருங்க. நீங்கள் மக்களை எந்த ரூபத்திலையும் சந்திக்க மாட்டீங்க சார். இந்த அறிக்கை நீங்கள் வந்து எழுதி வெளியிட்ட அறிக்கை அப்படின்னு நான் நம்பவே இல்லை. மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்ததை படிச்சிருக்கீங்க. எல்லா அரசியலும் தான் செய்கிறான், இவர் மட்டும் இல்லை. நான் இவரை மட்டும் குறை சொல்லலை. இந்த அறிக்கையை ஒரு கட்சியா அறிவிக்கிறேன்னு 3 பக்க அறிக்கையை படிப்பதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லைன்னா மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க சார்? இது வருமா வராதா சார்? இந்த கேள்விகள்லாம் எழும்பும் சார். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. அரசியல் சாதாரண இல்லை. சும்மா எல்லாரும் வந்து முதல்வர் நாற்காலில் உட்காந்துட முடியாது சார். அது ஒரு முள்கிரீடம். பதவி பணம் சம்பாதிக்கலாம், பெரிய புகழ் பேர்லாம் கிடைக்கும்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எந்த நேரத்தில் ஏற்றி விடுமோ அதே நேரத்தில் கவுத்து விட்டுரும். எந்திரிக்கவே முடியாது. மோசமான ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் சார் இது. ஓகே சார், இப்போ வந்து கோட் படத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறதை கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தை முடிச்சு படம் நடிக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களா இந்த முடிவை? இல்லை, இப்போ நீங்கள் வந்து அது வந்து தொழில் சார். அது தொழில். இவர் என்ன சொல்றாருன்னா, நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அதுக்கோ புகழெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க எனக்கு. என்ன அப்பா அம்மாவுக்கு அப்புறம் தமிழக மக்கள் தான் எனக்கு புகழ் செல்வாக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க எல்லாம் சொல்றாரு. உங்களுக்கு தான் நன்றி கடனா வரேன்றாரு. ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களா? அந்த ரசிகர்கள்லாம் நீ அரசியலுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஜினிகாந்த் அப்படி தான் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவர் வரேன்னாரு, அப்புறம் வராமல் போயிட்டாரு. இப்போ இவரை வானா வந்துட்டார். இப்போ இந்த ரசிகர்களுக்கு இப்போ தொண்டர்களாக மாறுறாங்க. இதில் என்ன பெரிய ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா, நிச்சயமா கோடிக்கணக்கான ரசிகராக இருக்கிற வரைக்கும் எல்லா கட்சியிலும் இருந்திருப்பான். திமுகவில், அதிமுகவில், காங்கிரஸில், பிஜேபியில் எல்லா கட்சியிலும் இருந்திருப்பான். விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிச்சு கம்யூனிஸ்டில் எல்லா கட்சியில் இருக்கிறவர்களும் ரசிகராக இருந்திருப்பான். அந்த ரசிகன் இவர் கட்சிக்கு வந்துட்ட பிறகு இவர் கட்சிக்கு வந்தாதான் அந்த பலம் அப்படியே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கான், என்ன பதவியில் இருக்கான், மாவட்டமா நகரமா வட்டமா தெரியாது நமக்கு. கோடிக்கணக்கான ரசிகர்ல எல்லாரும் அப்படியே விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னு இங்கே வந்துட்டாங்கன்னா, நாட்டில் எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் அந்தந்த ரசிகர் பின்னாடி போயிட்டான்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துடும் சார். அப்படி நடக்கிறது இல்லைல்ல. உலகநாயகன் கமலஹாசனுக்கு அத்தனை பேர் ரசிப்புத்தன்மை இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜியை விட பிரமாதமாக நடிக்கக்கூடியவர் அவர் வாயாலே இவர் வந்து பாராட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் அவருடைய அரசியல் நிலைமை என்னவா இருக்கு பார்க்குறீங்களா? அந்த சிவாஜி கணேசன் அரசியலில் தோத்து போயிட்டார் சார். செவாலியே சிவாஜின்னு அவரை கொண்டாடுச்சு தமிழ் திரையுலகம். உலகமே அவரை பயங்கரமாக வியந்து பாராட்டுச்சு. புரியுதுங்களா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை ஜெயிக்க முடியல. அந்த அரசியல் நிலைமைன்றது வேற.
இதை ரசிகர்கள் எல்லாம் மாறுவாங்களா, அவங்க பிடிச்சிக்குமா அவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவர் செயல்பாடுகளை பொறுத்து தான் ரசிகர்கள் இங்கேயே நிற்கிறானா, இல்லை மாற்று கட்சியில் இருக்கிறவன் அந்த கட்சியெல்லாம் விட்டுட்டு இவர்கிட்ட வந்துடுறானா, இவர் கொள்கைகள் பிடிச்சி வரானா, நிறைய இன்னும் டைம் இருக்கு. இந்த 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 காலகட்டத்துக்குள்ள இவர் தன்னை எப்படி வந்து அதை பக்குவப்படுத்திக்கிறாருன்னு ஒரு இருக்குல்ல, காத்திருப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகே சார், இப்போ மக்கள் ஆதரவு விஜய் அவர்களுக்கு இருக்கா சார்? எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கு? மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையான்னு நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இந்த மக்களை வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், திமுக அதிமுக இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு ஒரு கரெக்டா குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருக்கு. இந்த சதவீத வாக்குகள் மாறவே மாறாது, அப்படியே அங்கதான் விழும். கடிவாளம் கட்டம் குதிரை அவங்க எல்லாம் மாற்றவே மாட்டாங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க காலங்காலத்துக்கு திமுக தான் ஓட்டு போடுவாங்க, அந்த குடும்பம் திமுக தான் ஓட்டு போடும். அப்படிதான் அங்க வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் திராவிட கட்சிகள் 60 வருஷமா இங்க கோல வச்சுக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அதிமுக செதறி அங்கங்க போனா கூட ரெட்டை இலைன்னு ஒரு சின்னம் இருக்குல்ல, இந்த சின்னம் யாருக்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு தான் செல்வாக்கு அதிகம். அதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். நீங்க வந்து நம்ம வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி எம்ஜிஆர் தனியா அவங்க ஒரு அமைப்பாக இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் ஒரு அமைப்பா இருந்தாங்க. சேவல் சின்னமும் இன்னொரு சின்னத்திலையும் சண்டை போட்டு போட்டி போட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஜெயலலிதா தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சிட்டாங்க. ஜானகி எம்ஜிஆர் பின் வாங்கிட்டாங்க. முதல்வராலாம் 6 மாசம் இருந்தாங்க அவங்க எம்ஜிஆருக்கு பின்னாடி. பட் ஆனால் எடுபடலை. தேர்தலில் இவங்க வந்து இரட்டை புறால நின்று ஜெயிக்கிறாங்க. இரட்டை சேவல், இரட்டை புறா, என்னென்னமோ விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்போ, புரியுதுங்களா? அப்படி வரும்போது ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திக்கிட்டு ரெட்டைலையை மீட்டு எடுத்தாங்க. ரெட்டைலை தான் அவங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் இப்போ வந்து ரெட்டைலை முடக்கப்பட்டுச்சு, அதிமுக தோல்வியை தழுவிச்சு. இப்போ ரெட்டலை மீண்டும் இவங்க கையில் கிடச்சிருச்சு எடப்பாடிக்கு. ரெட்டலையை வச்சு தான் முடிவு. அப்போ அதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இவருக்கு என்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ எஸ்எஸ்சி அவர்கள் விஜய் மக்கள் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வந்தது ரெண்டு பேருக்குமே. ஸோ இப்போ இவரே கட்சி அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதுதான் அடிப்படையில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அவர் ஆரம்பத்தில் அவர் கட்சி வரணும், அவர் முதல்வராக ஆகணும் அப்படின்லாம் அவர் வந்து பெரும்பாலும் வீட்டிலேருந்து சிஎம் கிளம்பிட்டாரான்னு தான் கேட்பார் எஸ்எஸ்சி. அவர் அப்பத்துலேருந்தே தான் பையன் சிஎம் அப்படின்னு மைண்ட்லேயே இருக்காரு. சிஎம்க்கு நீங்கள் ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்பீங்க, எஸ்எஸ்சி கேட்டிங்கன்னா அவர் வேற ஒன்று சொல்லுவார். இப்போ எல்லாருக்கும் சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் தான் தெரியும், அவர் வேற கூட சொல்லுவார். செல்ல மகன்னு சொல்லலாம், சின்ன மகன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம் அவர். அதுக்காக நான் ஷார்ட் ஃபார்மில் கூப்பிட்றேன், நீங்கள் ஏன் அப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் நம்ம, அது மேட்டரே கிடையாது. ஆனால் இங்கே புரிதலோட ஒரு விஷயம் என்னென்னா, உச்சகட்டமாக நம்ம என்ன நினைக்கிறோம் வரோம்னா, அவர் தான் இந்த கனவையே உங்களுக்குள்ளே கொண்டு வந்தவர். உங்களை எப்படி உருவாக்கணும், உங்களை எப்படி வரணும்னு ஆசைப்பட்டவர் அவர் தான். இன்னைக்கு அவரே வந்து வெளியில தான் இருக்கார். இவர் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டாலும், இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பார்க்க போனீங்க, மீண்டும் இணைந்தார்களா அப்படின்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர் போய் அப்பாவை மீட் பண்ணுவாரா தெரியாது நமக்கு. ஆனால் பொது வழிக்கு வரும்போது ஏகப்பட்ட கேள்விகள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அவர் எல்லா கேள்வியும் கேட்பாங்க. இன்னைக்கு வந்து மீடியாக்கள் கேட்டால் எகிர்றாங்க. இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து இணையத்தில் அசிங்கசியமா ட்வீட் போடுவான், கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பான். இணையத்தில் ஒரு கூட்டம் இருக்குது, எல்லா ரசிகர்களும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் வந்து மனநிலை பாதித்த மாதிரியே வேலை செய்வாங்க, தப்பு தப்பாகவே போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த தப்பு தப்பாக போடக்கூடிய விஷயங்கள் ஏன் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் தலைவன் தான் பெரிய ஆள், என் தலைவனை பற்றி பர்சனலாக நீ எதுவும் பேசக்கூடாது, என் தலைவனை பற்றி தப்பாக பேசக்கூடாது, தப்பானா நீங்கள் உண்மையை சொன்னால் கூட அவன் தப்பாக தெரியும். இந்த படம் ஓடலைன்னு சொன்னீங்கன்னா கோவப்படுவான், இது நல்லா இல்லைன்னு சொன்னால் கோவப்படுவான், உண்மையை கூட நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நீங்கள் வந்து அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே அரசியல் நாகரிகம்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. முதல்ல எடுத்தவொடனே குடும்பத்தை பற்றி தான் பேசுவாங்க, மேடை போட்டு அதுதான் பேசுவோம். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் எதிர்வினை ஆட்டணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க. அரசியல் காலத்துக்குள்ளே மக்களுக்கு நல்லது பண்ணுறதுலாம் டைம் இருக்காது உங்களுக்கு. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை மிக மிக முக்கியம் சார். இதெல்லாம் களையிடுங்க. இந்த தற்குறிகள்லாம் இருக்குது பாருங்க, இவன்லாம் நீ வந்து தப்பாக கருத்து, நான் நியாயமான விஷயத்துக்கு ஆர்கியூ பண்ணலாம், வாங்க 1 to 1 ஆர்கியூ பண்ணலாம், இப்படி பேசக்கூடியவர்களோடு பேசலாம், தர்க்கம் பண்ணலாம், விவாதம் பண்ணலாம். ஆனால் அடிப்படையிலே தப்பாக பேசுகிறான் பாருங்க, அவனோட நீங்கள் என்ன தர்க்கம், நீங்கள் மதம் முடிச்சவங்ககிட்ட போய் எதுவுமே பேச முடியாது சார். என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் முதல்ல இருந்து அடிப்படையில் நிறைய மாற்றங்களே அவர் கொண்டு வரணும், அப்புறம் தான் மக்கள்கிட்ட போய் அவர் நிற்க முடியும். எனக்கெல்லாம் திரும்ப திரும்ப ஒரு விஷயம், நீ மக்கள் பார்வைக்கு வராமைய ட்விட்டரில் நீ பேர் சொன்னாலே மக்களை சந்திக்க பயப்படுறீங்கன்னு அர்த்தம், இல்லை மீடியாவை சந்திக்க பயப்படுறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்து என்ன பண்ண போறீங்க? சார், இப்போ எஸ்எஸ்சி அவர்கள் இந்த ஆசை சொல்லும் போது விஜய் அவர்கள் இந்த ஆசை இல்லாமல் இருந்ததா? இல்லை, அவர் வந்து அந்த காலகட்டத்தில் அவரை சுற்றி இருந்த ஒரு கூட்டம்,
ஆசை இல்லாமலாம் எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. முதல் படம் நடிச்சு அந்த படம் ஓடிச்சுனாவே எல்லாருக்கும் அடுத்த நாற்காலி நம்ம தான் ஆசைலாம் இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். ஆனா அதுக்கான நேரத்துக்காக ஒரு காத்திருந்த மாதிரி சொல்லுவாங்க இப்ப கேட்டா. இப்ப அவர் சொன்னதை கேட்டு அவர் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தா மொத்த நிர்வாகமும் அவர் கையில் இருந்திருக்கும். இப்ப அவரே வெளியே இருக்காரு சார், நிர்வாகம் வேற இடத்துல இருக்கு. யாரோ விஜயை ஆட்டு வைக்கிறாங்க. பொம்மலாட்டத்துல வந்து அது பொம்மலாட்டம் பார்த்துருக்கீங்களா நீங்க? பொம்மை ஆடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது ஆட்டு விற்கிறோம் வேற எங்கேயோ இருப்பான். அப்படிதான் இப்போ இருக்காரு விஜய் தான் நமக்கு தோணுது. இந்த அவசர அறிவிப்பு, அவசர கதியில் வந்த விஷயம், 3 பக்க அறிக்கை, அதில் சொல்லியிருக்கிற விஷயம், இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் அரசியல்வாதிக்கான ஒரு அணுகுமுறையாக இல்லாமல் அவசரத்தில் உள்ள வந்த மாதிரி. ஐயோ என்னை விட்டுருங்க, நானாக தான் இருக்கேன், நான் பாருங்க இப்படி தான் இருக்கேன், என்னெல்லாம் உங்கள் வழிக்கு கொண்டு வர முடியாது, இனி என்னை மிரட்ட முடியாது அப்படின்னு யாருக்கோ உணர்த்துறாரு அவர். அந்த யாருக்கோன்ற இடத்துல நீங்கள் யாரை வேணா ஃபில் பண்ணிக்கலாம். என் பார்வையில் அது வந்து ஒன்றிய அரசாங்கம் பாஜக தான். என் பார்வையில், மற்றவங்க பார்வையில் என்ன வேணா இருக்கலாம். ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் இந்த முடிவு சரியான முடிவா சார்? இது இல்லை, இந்த முடிவு சரியா இல்லையான்றத காலப்போக்கில் அவரே காலம் அவருக்கு உணர்த்தும். அரசியல் அவருக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தில் அவர் வந்து தேர்ச்சி பெறுகிறாரா, அவர் வந்து பாஸ் ஆகிறாரா, ஃபெயில் ஆகிறாரான்றது டைம் இருக்குல்ல. இப்போதான் அவர் உள்ளே வந்திருக்காரு, இப்போதான் ஸ்கூலுக்குள்ளே நான் வந்திருக்கேன், என்னை சேர்த்துங்கன்னு சொல்லியிருக்காரு. இது நிறைய சொல்லிக் கொடுக்கும்ல. நிறைய வாத்தியாருங்க இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அடி வாங்கின ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் இருக்கிறான். வாத்தியாருங்களே அடி வாங்கியிருக்காங்க பல பேர். மக்கள் வந்து லேஸ்பட்டவங்க இல்லை சார், மக்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி புத்திசாலி மக்கள் யாரும் இல்லை. அவர்களை நீங்கள் எப்படி ஏமாற்றலாம் தெரியுமா? என்ன அரசியல் சொல்லி ஏமாற்றலாம் தெரியுமா? நீங்கள் அன்பு காமிச்சு துரோகத்தால் தான் ஏமாற்ற முடியும். இப்படி நம்ம ஆட்கள் வந்து வீணாக போயிருக்காங்க தமிழர்கள். இப்படித்தான் அவங்களை ஏமாற்ற முடியும். இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் எடுத்து பாருங்க. எல்லாரும் சமம்ன்றாரு, எல்லாரும் சமம்ன்றாரு. இதுதான் நமக்கு பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துது. இப்படி தான் பல பேர் வருவாங்க பின்வாசல் வழியா. ஆட்சி அதிகாரம் வந்து உட்கார்ற வரைக்கும் அவங்க உண்மையிலே எல்லாருக்கும் சமம் அப்படின்னா விஜய் இனிமே என்ன செய்ய போறாருன்னு பார்த்து தான் இவர் சொன்ன அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் சரியா இல்லையான்னு புரிஞ்சுக்க முடியும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி. இப்போதான் கட்சி இங்க அறிவிச்சாங்க, அதுக்குள்ள அடுத்த விஜய் யாருங்க ஒரு போட்டி போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சார் நான் எப்பவுமே ஒரு விஷயம்தான், ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா, ஒரு கலைஞர் மாதிரி அரசியலில் எப்படி சொல்கிறோமோ, ஒரு ஸ்டாலின் மாதிரி சினிமாவில் ஒரு விஜய் தான், ஒரு அஜித் தான், ஒரு ரஜினிகாந்த் தான். இந்த இடத்த யாராலும் ஃபில்அப் பண்ண முடியாது. புரியுதுங்களா? விஜய்க்கான அந்த உயரம், விஜய்க்கான மரியாதை, விஜய்க்கான தகுதியை விஜய் மட்டும்தான் அதை உடைக்க முடியும், உயர்த்தி பிடிக்க முடியும். இன்னொருத்தர் வந்து அந்த இடத்த பிடிக்க முடியாது. அவங்க ட்ராக்ல வளர்ந்துக்க வேண்டியது தான். அந்த இடத்த இவர் பிடிச்சிட்டாரா, அவர் பிடிச்சிட்டாரு. இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எஸ்கே வந்துட்டார் அந்த இடத்துக்கு, இல்லை தனுஷ் வந்துட்டார் அந்த இடத்துக்கு, இல்லை அன்னார் வந்துட்டார், சூர்யா வந்துட்டார் அந்த இடத்துக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்கவுங்க பாணியில் போயிட்டு இருக்காங்க. இங்கே யார் இடத்தையும் யாரும் பிடிக்கவும் முடியாது, யார் இடத்த யாரும் நிரப்பவும் முடியாது. அது மாதிரி யாருக்கு கொடுத்த பட்டத்தை யாரும் பிடுங்கவும் முடியாது. மக்களால் நீங்கள் அழைக்கப்படுறீங்க, என்னவோ அழைக்கப்படுறீங்க, உங்களுக்கு அந்த பேர் நிலைச்சி போச்சு அப்படின்னா காலத்துக்கு அதான் நிற்கும், அதையும் மாற்ற முடியாது. அதனால விஜய் இடத்த விஜய் மட்டும்தான் இனிமே. அது இன்னொரு விஜய் பையனே வந்தாலும் அந்த இடத்த பிடிக்க முடியாது. இப்போ சஞ்சய் இயக்குனராக வராரு, நாளைக்கு அவர் நடிகராக மாறி பல படங்கள் அப்பா விட பிரமாதமாக நடிகராக மாறினா கூட விஜய் இடத்த அவர் பிடிக்க முடியாது. ஏங்க எங்கள் அப்பா தானங்க, வாய்ப்பில்லை. சீமான் பாணியில் சொல்லணும்னா வாய்ப்பில்லை, ராஜா வாய்ப்பில்லை தான். ஓகே சார், விஜய் அவர்கள் அரசியலில் நிலைக்க முடியுமா சார்? நிலைக்க முடியாதுன்றது எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் செயல்பாடுகள் தான் முக்கியம். இங்கே வந்து அரசியலில் யார் வேணா நிற்கலாம். ஏன் நீங்கள் கொள்கை கோட்பாடே இல்லாமல் எங்கள் அண்ணன் சீமானே 10 வருஷமாக இருந்துருக்காருங்க. அவர் என்ன சொல்லி உள்ளே வந்தார், அவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? சிம்பிளாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே வரியில், இது பெரிய பேச்சு, ஆனால் ஒரு வரியில் சொல்லணும்னா அவர் அதிகமாக எதிர்த்தது எது? திராவிட கொள்கைகளை அதிகமாக எதிர்த்தாரா? அதில் முக்கியமாக சொன்னது வாரிசு அரசியல் எதிர்த்தாரா? இப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? தம்பிமார்கள் பதில் சொன்னார், ரைட். நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அடிப்படையில் உங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. தேவைக்கு நக்க நீங்கள் நிறம் மாறிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க தேவைக்கு தக்க நிறம் மாறிக்கிட்டே இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க? ஒரு தேர்தலுக்கு தேர்தல் நீங்கள் நிறம் மாறிக்கிட்டே இருந்தால் அவங்களை என்ன சொல்லுவாங்க? இந்த நிலை இதுதான். இவர் வந்து கொள்கையோடு கோட்பாடோடு எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி வந்தார்னா கண்டிப்பாக நிலைப்பார். இங்கே யாரும் நிலைக்கக்கூடாதெல்லாம் கிடையாது. நம்மளாம் ஆசை வரட்டும், தாராளமாக வரட்டும், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஜெயிக்கட்டும், ஆட்சி அதிகாரத்தை பண்ணட்டும், நல்லது செய்யட்டும். பணம் காசை தாண்டி உங்களுக்கு ஒரு புகழ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இனிமே தான் நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கணும். சார் வருஷத்துக்கு 200 கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு. ஒரு 200 கோடி ரூபாயை ஒருத்தன் வந்து தொலைச்சிட்டு நான் நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு வரான்னா எந்த நம்பிக்கையில் வர முடியும்?
அங்கே அடிப்படையில் ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ உங்களுக்கு யாரோ பின்புலத்தில் இருக்காங்க, உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு இருப்பாங்க. இப்போ நீங்கள் அண்ணாமலை மாதிரி சொல்ல முடியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் செலவெல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா சும்மா தூக்கி கொடுத்துருவாங்களா ஃப்ரெண்ட்ஸு? அவங்களுக்கு ஒரு தேவை இருக்காதா? அவருடைய பாணி அது. இவருக்கு ஒரு பாணி வச்சிருப்பார்ல, வருஷத்துக்கு 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல அதில் முறையான விஷயங்களை வெளிப்படைத்தன்மை இருக்கட்டும். அதுவே எனக்கு தெரியல. ஓகே சார். இப்போ வருங்காலத்தில் சீமான் அவர் கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியலங்க. ஏன்னா நீங்கள் இவர் சொன்ன விஷயத்திலே வந்து முரண்பட்டு போயிடுது. சீமான் நான் தான் முதலமைச்சர், இந்த நாட்டை என்கிட்ட கொடுன்னு கேட்குறாரு. ஆனால் விஜய் வந்து நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு, நல்லது செய்யணும் நான் வரேன் அப்படின்னா தலைமை நான் தான் சொல்லாமல் சொல்கிறாரு. அங்கேயே முரண்பாடு வந்துருச்சுல்ல. ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க முடியும், ஒரு உரையில் 2 கத்தி சொருவ முடியாது. அப்போ அங்கேயே உடஞ்சி போச்சா? என் தம்பி சீமான், என் தம்பி விஜய் அப்படின்னு சீமான் வந்து அண்ணன் சீமான் சொன்னா கூட அது அங்கே சீமானுக்கு அந்த உரிய மரியாதை சகோதரன் அண்ணன்ற விஷயத்தை வந்து விஜய் ஏற்றுக்கிட்ட மாதிரி எங்கேயுமே தெரியல. இவர் ஒன்றா விஜய் பேரை பயன்படுத்தியிருக்காரு சீமான் பல இடங்கள்ல. ஆனால் விஜய் எங்கேயுமே சீமான் பேரை இது வரைக்கும் பயன்படுத்தலையே. அதனால நீங்கள் சொல்கிற அந்த 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 கவனமோ இல்லை அந்த ஒரு கூட்டணி விஷயங்களோ நடப்பதற்குன்றது வந்து காணல் நீர் தான், அது கனவு தான் அதெல்லாம். ஓகே சார், நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னீங்க. நைஸ் டு மீட் யூ. See you again. வணக்கம்.